மீன ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். குரு மாற போகிறார். குரு மாறின உடனே உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பார்க்க போகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். அங்கே மிதுனத்தில் இருந்து தனுசு 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை தானே பார்த்தார். இங்கே உச்சம் பெற்ற குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மீனத்தை பார்க்க போகிறார். அப்படி உங்களுக்கு ஒரு அபூர்வமான காலம் வரப்போகுது. இந்த 12 வருடங்கள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு லாபம் இப்போ கிடைக்க போகுது. வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், புதிய தொழில் வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போகிறது, மொத்தத்தையும் உங்களுக்கு சுபத்தை தரக்கூடிய ஒரு காலமாக மீனத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்பிக்கை துரோகங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், நம்பிய இடத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணுறது, இது எல்லாம் சனீஸ்வரர் ஜென்மத்தில் இருக்கார். 7.5 சனியில் ஜென்ம சனி, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாத மனக்குழப்பத்தை வச்சுக்காதீங்க. நான் இத்தை பண்ணணும் அத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், கோல்டு வாங்குகிறேன், சில்வர் வாங்குகிறேன், வேண்டாம். டாக்குமெண்ட்டை கூட நல்லா படித்து பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்டில், பில்டிங்கில், அப்படி இல்லைன்னா லேண்டில். அதை விட்டுட்டு நான் அவனை நம்பினேன் சார், இவனை நம்பினேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கிறீங்க, நல்ல ஆஃபீஸர் போஸ்ட்லன்னா அவங்க கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பாருங்கள். அதில் என்ன லாக் அண்ட் இது போட்டிருக்காங்க அதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் சார் நான் அதனால் பண்ணிட்டேன், அதில் இது போட்டு இருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர்கள் செஞ்ச தவறுக்கு நீங்கள் பலிகாடாவாக ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனத்தினுடைய ஒரு அபூர்வமான தகவல். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும், இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும். இதை எல்லாத்தை விட தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் குறையும், குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமண வாழ்க்கை அமையும், வீடு வாசல் அமையும், கடன் குறையும், நல்ல பலன் இருக்குது. சமயோஜிதமாக சரியான நேரத்தில் சரியானபடி முடிவெடுத்தால் தெளிவான வாழ்க்கை அமையும். இதெல்லாம் கரெக்டு. அதிகமான நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? முருகனை பிடிங்க. அதுலேயும் எந்த முருகன்? நான் சொல்கிற ஒரு அபூர்வமான முருகனை போய் பிடிச்சிங்க அப்படின்னா பிரம்மாவனுடைய எதிரிலேயே இருக்கார். பிரணவ ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்கார தத்துவத்தை விளக்கம் கேட்டு கேள்வி கேட்குற இடத்துக்கே நான் உங்களை அனுப்ப போகிறேன். அது எங்கன்னு கேட்குறீங்களா? சென்னை பொன்னேரிக்கு பக்கத்தில் ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற கிராமம். அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் பால் அபிஷேகம் பண்ணி, இளநீர் அபிஷேகம் பண்ணி, தேனும் தினையும் நீங்கள் படைச்சி எல்லாருக்கும் அந்த தேனும் தினையும் கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட பெரிய பரிகாரம் உங்களுக்கு உலகத்தில் வேறு என்ன இருக்குது? நான் அந்த கோவிலுக்கு போனேன், இந்த கோவிலுக்கு போனேன், நான் இந்த பரிகாரமே விளக்கே ஏற்ற முடியல சார், தீபமே ஏற்ற முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு வாங்க. மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.